ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வரப்போகும் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு என்ன ரேட்டு என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு இந்த இடிதாங்கியையே இளிச்சவாயனாக்க பார்க்கிறார்கள். இது நியாயமா, தர்மமா? தொகுதி பங்கீட்டின் போது உட்கார்ந்து பேசுவதற்காவது ஓரஞ்சாரமாக ஒரே ஒரு சீட்டு கொடுங்கள் என்று கதறினேன். ஒற்றை காலில் 9 மணி நேரமாக நின்று கால்கடுக்க போராடியது உங்களுக்கு தெரியுமா? வேட்டி தடுத்தாலும் வெற்றியை தடுத்து விட முடியாது என்ற கொள்கை பற்று காரணமாகத்தான் அப்படி காத்து கிடக்கு. கெமிஸ்ட்ரி சரியில்லை என்றாலும் அரிக்கன் விளக்கிலே அரித்மேட்டிக் என்ன என்று கூட்டி கழித்து பார்த்து விட்டு வைத்தால் தான் கூட்டணி, இல்லை என்றால் பிரியாணி என்று ஆளாளுக்கு அரை பிளேட் பிரியாணியோடு பிரிந்து போகலாம் என்று முடிவுக்கு வருபவன் இடிதாங்கி. அதனால் தான் இடிதாங்கி ஒரு கூட்டணி மாறி என்று எல்லோரும் குரல் கொடுப்பது என் காதுகளுக்கு விழாமல் இல்லை. எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, வாக்காளர்களே இடிதாங்கி ஒரு அணி மாறி, ஒரு வேட்டி மாறி, ஒரு கேப் மாறி என்றெல்லாம் முகநூலில் பதிவிடாமல் என் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிவிடுகிறார். அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், நீங்கள் மட்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சி மாறி ஓட்டு போடுவதில்லையா? அதனால் தானே ஒவ்வொரு முறையும் ஒருவர் விட்டு மற்றொருவர் என்று ஆட்சி தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்போது ஒரே கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய தயார் என்று தெரிவிக்கிறீர்களோ அப்போது இந்த இடிதாங்கியும் ஒரே கூட்டணியில் இருப்பதற்காக துண்டு போட தயார் என்று உறுதியாக கூறுகிறேன். இடிதாங்கி உள்ளாட்சியில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. ஏனென்று சொன்னால் இடிதாங்கி ஒரு தடவை சொன்னதை தொண என்று 90 தடவை மாற்றி சொல்லி பழக்கப்பட்டவன் என்பதை எல்லோரும் அறிவார். அப்படி மாற்றி மாற்றி சொல்வதால் தான் இடிதாங்கியும் தனக்கான அணியை மாற்றிக்கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இடிதாங்கி ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதுதான் இறுதியான முடிவு என்பதை நானே அறியாத போது நீங்கள் எப்படி அறிய முடியும்? அதைத்தான் நியோ அரசியல் என்று சொல்லுகிறார். அதனால் தான் என் கட்சி அலுவலகத்தில் நியான் விளக்கு போட்டு எல்லோரையும் மயக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆக இடிதாங்கிக்கு கொள்கை முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொண்டை கடலை முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடிதாங்கிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கவில்லை என்றாலும் போலீஸ் கோர்ட் என்று கவர்மெண்ட்டுக்கே வேலை கொடுத்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட எண்ணெய் அரசியலுக்கு இழுத்து வந்ததே வாக்காளர்களாகிய நீங்கள் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.